மோடி தமிழகத்துக்கு வராரு, அதிமுக இதுவரை இன்னும் நாங்கள் இன்னும் அவருடைய ப்ரோக்ராமே முழுசா தெரியல. இன்னும் அவருடைய பத்திரிகையில தான் வந்திருக்குது. அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. எந்தெந்த நேரத்துல எந்தெந்த பகுதிக்கு அவர் வராருன்னு முழு விவரங்கள் கிடைக்கல. கிடைக்கப்பட்ட பிறகு அப்பாயின்மெண்ட் நம்ம கேட்டுருக்கோம். அந்த முழு விவரமே கிடைச்சா தானே அப்பாயின்மெண்ட் எந்த இடத்துல அவருக்கு கேட்க முடியும். நீங்க முரண்பட்டு பேசுற மாதிரி சொல்றாங்க. திருமாவளவன் கூட்டணிக்கு அழைச்சதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் சீமான் கூட்டணிக்கு வரணும்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க. நான் இங்க கூப்பிட்டேன்னு சொன்னேன்னு அதாவது யூகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. நான் எங்கேயாவது வெளிப்படுத்திருக்கிறேன்னா, எந்த கூட்டத்துல வெளிப்படுத்திருக்கேன்னா, 46 சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி சொல்லுங்க. எந்த பத்திரிகையாவது பேட்டி கொடுத்துருக்கலாம், எங்கேயாவது அறிக்கை கொடுத்துக்கலாம். அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு பேசுவதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டா யோகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்விக்கு என்னால் பெரிய கட்சி வரும்னு சொல்றீங்க. அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். தலைமை காவலர் வீட்டுல வந்து தொடர்ந்து சென்று போயிருக்கு. அதனால நேற்று பாத்தீங்கன்னா திருச்சி டிஎஸ்பி வந்து திருப்ப பணி ஒதுக்கி கேட்டிருக்காரு. அப்புறம் நம்ம மதுவிலக்கு டிஎஸ்பி வந்து தொடர்ந்து எனக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இப்ப காவல்துறையில வந்து அதிகமா அவங்களே இது பண்றாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியாதை, இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது. அது மட்டும் இல்ல, நேர்மையா அவர்கள் செயல்பட்டா அவர்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் பரிசா கொடுக்குறாங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்க. ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்ய வேண்டும். அதான் ஒரு அரசினுடைய கடமை. அதை விட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்குவது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல. சொன்னாலும் வீடு வீடா கொடுப்போம், வீடு வீடா கொடுப்போம். அவர்கள் விருப்பப்படுறது இதுல டிக் பண்ணி கொடுப்போம். அலைபேசி நம்பர் விருப்பப்பட்டா கொடுக்கலாம். இது கட்டாயமே கிடையாது. இதை கொடுக்குறோம், திருப்பி கொடுத்தா ரைட்டு, கொடுக்கலாம் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் கிடையாது. இதை 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2021 வெளியிட்டிருக்காங்க.